பார்க்கும் பொழுது அது நம்முடைய உள்ளத்திலிருந்து தொடங்குகிறது என்று நான் பார்க்கிறேன். இன்னைக்கு இறை நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக வேரூன்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் கடவுள் பேசுவதை கேட்க வேண்டும். கடவுள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளத்தில் பேசிக்கொண்டிருக்கின்றார். அதற்கு நாம் வைத்திருக்கக்கூடிய பெயர் மனச்சான்று, கான்ஷியன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோம். ஆனால் வெளி உலகத்தில் இருக்கிறவங்க அதை கான்ஷியன்ஸ்னு சொல்கிறதில்ல. ஒரு சிலர் சொல்லுவாங்க கட் ஃபீலிங் சொல்லுவாங்க, ஒரு சிலர் உள்ளுணர்வு இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்குள்ள ஏதோ ஒன்று பேசுச்சு, அதனால் நான் இன்னைக்கு வந்தேன், ஏதோ ஒன்று தோணுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பார்ந்தவர்களே, இறைவன் நம்முடைய உள்ளத்தில் ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டு தான் இருக்கின்றார். அதை செவிமடுக்கக்கூடிய திறன் நமக்கு இருக்க வேண்டும். ஆக இறை நம்பிக்கையில் நீங்கள் மிகுந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் இறைவன் உங்களுடைய உள்ளத்தில் பேசுவதை கேட்க வேண்டும். ஆக நம்முடைய மனச்சான்றை பயிற்றுவித்து வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதனால தான் அன்னை மரியா தன்னுடைய உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தார் என்று சொல்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியா ஆம் என்று சொன்ன பொழுது, இறைவனுடைய திருவுளத்திற்கு ஒத்துழைத்த போது அன்னை மரியாவுக்கிட்ட எந்த பதிலும் இல்லை. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, எல்லா கேள்விக்கும் பதில் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒத்துக்கலை. எந்த கேள்விக்குமே பதில் தெரியலை. ஆனால் அன்னை மரியாள் பதில் தெரியாததுனால அங்கலாய்க்கவில்லை. ஐயோ, நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியலையே, எனக்கு இது தெரியலையே, கடவுள் இப்படி கேட்டுவிட்டாரே, நான் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி அன்னை மரியாள் அங்கலாய்க்கவில்லை. மாறாக தன்னையே கடவுளுடைய திருவுளத்திற்கு ஒப்பு கொடுக்கிறார். அதை